ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு இபாதத் பார்த்து வரோம். இப்போது பார்த்திங்கன்னா மொஹரம் மாதமே பிறக்குது. சுபஹானல்லாஹ், வருஷத்துடைய முதல் மாதம் இதுதான். நம்ம அரபு கேலண்டர் படி தான் என்ன பண்ணுறோம், நோம்பெல்லாம் வைக்கிறோம். நமக்கு ரமலான் அப்படி தான் வருது, பக்ரீத் அப்படி தான் வருது. எல்லா நோன்பு நாட்களையும் நம்ம அதன்படி தான் என்ன பண்ணுறோம், மேற்கொள்கிறோம். அதே மாதிரி மொஹரம் அப்படிங்கிறது ஒரு வருடத்துடைய ஆரம்பமாக இருக்குது. இதை பற்றி நிறைய வரலாறுகள் இருக்குது. அதை நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களை நிகழ்வோடு தொடர்பு கொண்டது தான் நமக்கு இஸ்லாமாக இருக்குது. சும்மா எப்படி ஒரு ஜனவரி மாதம் வரும்போது இவங்களாம் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்களோ அந்த மாதிரி கிடையாது இந்த மொஹரம் மாதம் அப்படிங்கிறது. மொஹரம் மாதங்கிறது தியாகத்தின் மாதமாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க பாருங்க, அது இந்த மொஹரம் மாதம் தான். அதனால தியாகத்தை நினைவுபடுத்தக்கூடிய மாதமாக இருக்குது, வருஷத்துடைய முதல் மாதமாக இருக்குது. அப்போ நம்மளுடைய மார்க்கமே எப்படி இருக்குன்னா, ஒரு வருஷத்தை ஆரம்பிக்கக்கூடிய அந்த மொஹரம் மாதத்தை தியாகம் நிறைந்த மார்க்கமாக காட்டுது. அப்படின்னா நம்ம மறுமைக்கான தியாகத்தோடு தான் நம்மளுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளணும் அப்படிங்கக்கூடிய படிப்பினையோடு இந்த மாதத்தை இந்த வருஷத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லை, நம்ம கடந்த ஒரு வருஷத்தை கடந்து வந்திருக்கோம். இனி போகக்கூடிய வருஷம் எப்படி இருக்கணும், நமக்கு சிறப்பானதாக இருக்கணும். கடந்த வருஷத்தில் எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கலாம், நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய வருஷம் எப்படி இருக்கணும், பரக்கத் நிறைந்ததாக நிம்மதியானதாக இருக்கணும். இல்லை, அதற்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வரியை ஓதிக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தியாகம் செய்து மக்காவிலிருந்து மதீனா வந்தாங்க பாருங்க, அந்த வரலாற்றுகளை படிப்பது உங்களுக்கு இந்த மாதம் சுன்னத்தாக இருக்குது. அதனால அந்த தியாக வரலாறையும் படிங்க, இந்த துவாவும் ஓதிக்குங்க. அல்லாஹும்ம பாரிக்லி ஃபீஹி வஜித்னா ஐரன் மின்ஹோ. யா அல்லாஹ், எங்களுக்கு இதில் பரக்கத்தை கொடு, இன்னும் எங்களுக்கு இதில் சிறந்ததை அதிகமாக்கி கொடு அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்விடத்துல பரக்கத்தையும் கேட்குறோம், சிறந்ததையும் கேட்குறோம். பரக்கத்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தில் மட்டும் கிடையாது. நமக்கு சாப்பாடு வேணுமா, அந்த சாப்பாட்டில் அல்லாஹுடைய பரக்கத்து வேணும். நமக்கு ஆரோக்கியம் வேணுமா, அந்த ஆரோக்கியத்தில் அல்லாஹுடைய பரக்கத்து வேணும். தொழிலில், வீட்டில், குடும்பத்தில், குழந்தைகள்கிட்டன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே பரக்கத்து இருக்கணும். பரக்கத்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அளவு அதிகமாக இருப்பது அப்படிங்கிறது கிடையாது, அல்லாஹுடைய ஆசீர்வாதத்தோடு இருப்பது அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அப்போ ஒரு விஷயம் எடுக்கிறோம், 10 ரூபா நம்ம கையில் இருந்தாலும் அல்லாஹுடைய பரக்கத்து இருந்தால் அது எப்படி இருக்குன்னா நமக்கு போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேலே நமக்கு எந்த செலவும் வராது. அப்போ பரக்கத்து அப்படிங்கிறது ஒரு நிறைவானதாக இருக்கும். அந்த நிறைவு நமக்கு இந்த வருஷம் முழுவதும் கிடைக்கணும்னு நம்ம துவா செஞ்சுக்கணும். சில சமயம் உங்களுக்கே தோணுமில்ல, எங்கிட்ட 10,000 ரூபா அந்த மாதம் கையில் இருந்துச்சு, ஆனால் ஒரு நிமிஷத்தில் அல்லாஹ் பெரிய செலவு கொடுத்துட்டான், எப்படி போச்சுன்னே தெரியலன்னு நம்ம சொல்லுவோம். எவ்வளோ காசு இருந்தாலும் பார்த்திங்கன்னா பரக்கத்து இல்லாட்டினா அது போயிடும். அதே பரக்கத்து இருந்தால் எப்படி இருக்கும், அந்த 10,000 ரூபா நமக்கு எப்படி இருக்கும், ஒரு சேமிப்பாக மாறும். அதனால பரக்கத்துள்ள வருஷமாக இது அமையணும்னு நீங்கள் துவா செஞ்சு ஆரம்பிக்கிறக்காக இந்த துவா ஓதிக்கொள்ளுங்க. இந்த வரியை பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 முறையிலேருந்து 10 முறை வரியெல்லாம் ஓதிக்கோங்க. இன்னும் ஞாபகம் இருந்தால் தொழுகைக்கு பின்னாடிலாம் என்ன பண்ணுங்க, ஒரு 2-3 நாட்களுக்கு தொடர்ச்சியாக ஆரம்ப நாட்களில் ஓதிவாங்க. எதையும் ஆரம்பிக்கும் போது செய்யக்கூடிய அமல்கள் ரொம்ப சிறப்பு. இப்போ ஒரு ரமலான் வருது, நம்ம முதல் நாள்லேருந்தே நோன்பு வச்சு அதற்கான அமல்கள் செய்ய ஆரம்பிச்சிடோம்ல, அந்த மாதிரி மொஹரம் வருதுன்னா மொஹரம் என்ன பண்ணணும், ஆரம்பிக்கக்கூடிய நாட்கள்லேயே நீங்கள் அமல்கள் செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஒரு 2-3 நாள் ரொம்ப ஸ்பெஷலான நாட்களாக இருக்கும். அதனால் அதிகமாக துவா செய்யுங்க. ஒரு வருஷத்துடைய கடைசி மாதம் பார்த்திங்கன்னா துல்ஹஜ். அந்த துல்ஹஜுடைய 10வது நாளும் நமக்கு சிறப்புக்குரிய ஒரு நோன்பை வைத்து அந்த முதல் 10 நாள் அமல் செய்தோம். அதே மாதிரி ஒரு வருஷத்துடைய ஆரம்பம் மொஹரமாக இருக்குது. அந்த மொஹரத்துடைய முதல் 10 நாளும் என்ன பண்ண போகிறோம், அந்த மொஹரத்துடைய முதல் 10 நாளும் அதிகமான அமல்களை செய்து 10வது நாள் ஆசுரா நோன்பை வைக்க போகிறோம். அதனால் இஸ்லாம் அப்படிங்கிறதே ஒரு வருஷம் இபாதத்துக்கானதாகத்தான் சிறப்பு கொடுத்துருக்கு. அதனால் இபாதத்தை ஓதி இபாதத் செய்து நீங்கள் ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு துவாவை நீங்கள் குறைந்தது 3 முறையாவது ஓதிக்கோங்க. நம்ம அதிகப்படியாக எவ்வளோ வேணால் ஓதலாம். இப்போவே கேட்ட கையோட ஒரு 3 முறை ஓதிட்டு இந்த வருஷம் பரக்கத்தாக இருக்கணும்னு துவா செஞ்சுட்டு போங்க. அல்லாஹும்ம பாரிக்லி ஃபீஹா வஸித்னா ஹைரன் மின்ஹு. அல்லாஹும்ம பாரிக்லி ஃபீஹா வஸித்னா ஹைரன் மின்ஹு. அல்லாஹும்ம பாரிக்லி ஃபீஹா வஸித்னா ஹைரன் மின்ஹு. யா அல்லாஹ், எங்களுக்கு இதை பரக்கத் நிறைந்த வருடமாக ஆக்கி வைப்பாக. இன்னும் இதில் அதிகமான நல்லதை எங்களுக்கு தந்தருள்வாயாக. அது தீனுடைய விஷயமோ, துனியாவுடைய விஷயமோ, உடல் ஆரோக்கியமோ, இல்லை தனிப்படையான வாழ்க்கையோ, அனைத்திலுமே எங்களுக்கு சிறந்த நல்லதை இந்த வருடம் நல்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு இது இம்மை மறுமைக்கான வெற்றிக்கான வருடமாக ஆக்குவாயாக. ஆமீன் ரப்பல் ஆலமீன். அது மட்டும் இல்லை, நம்ம இன்னும் சில வீடியோக்கள்லாம் போட்டு வரோம் மொஹரமுக்கு. நீங்கள் அதெல்லாம் தொடர்ச்சியாக பார்க்குறதுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.